கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ஆஃபீஸர்ஸ் லெவலில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 20 ஏப்ரல் வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வேக்கன்சி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா முழுக்க 1000 வேக்கன்சி கிட்டக்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் போஸ்டிங் வாங்கணுன்னா உங்களுக்கு தமிழ் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்க. கைஸ் லிசன், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைனில் 20 ஏப்ரல் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலாக ஒரு ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓவராலாக ஆல் ஓவர் இந்தியா முழுக்க 1000 வேக்கன்சி கிட்டக்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே எலிஜிபிள் தான். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஏஜில் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை சேர்த்து எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது சேர்க்கும்போது 33 இயர்ஸ் ஓபிசியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் 10 இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தாலே நீங்கள் எலிஜிபிள். இன் எனி டிசிப்ளின், ஆர்ட்ஸ், சயின்ஸ், பிடெக், காமர்ஸ், அந்த மாதிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில், கண்டிஷன் டீட்டெயில், ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் டீட்டெயில் கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,480 85,920 வரைக்கும் வந்து உங்களுக்கு பேசிக் பே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 48,480 85,920 வரைக்கும். ஸோ இது பேசிக் பே. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அதுக்கப்புறம் அலவன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்க்ரீனிங்கு, பர்சனல் இன்டர்வியூ, ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு, தென் அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து போஸ்டிங்ஸில் போய் உட்காரணுன்னா தமிழுக்கான லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸோ ரிட்டனுக்கான பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து லோக்கல் லாங்குவேஜுக்கில் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கும், ரீடிங், ரைட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ அதுக்கான டெஸ்டஸ்லாம் வந்து இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த காலம் வந்து செக் பண்ணி பாருங்களேன். சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, சேலம், மதுரை, இந்த லொக்கேஷனில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து 100+ டேக்ஸஸ் அண்ட் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு 850+ அப்ளிகபிள் டேக்ஸஸ் அண்ட் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.